அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் ஹானர்ஸ்க்கான செகண்ட் கவுன்சிலிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்குமே சீட் இருக்குது, அதான் இம்பார்ட்டன்ட். பட் பிசிஏ எல்எல்பி எஸ்சி ஏவுக்கு மட்டும் சீட் வேக்கன்சி இல்லை, மற்ற கம்யூனிட்டி எல்லாருக்குமே ஓரளவுக்கு வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துடலாம். இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிகேஷன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 10 to 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 10 to 12 ஆன்லைன் மோடு, ஆன்லைன் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கான மெயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணணும், அது வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15/7 அப்போ பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 19ஆம் தேதி வரையும் ஜாயினிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் ஃபஸ்ட் கவுன்சிலிங் நடந்தது தான். ஸோ ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய்ட்டு மறக்காமல் பண்ணிக்கோங்க. அடுத்து அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தந்த தேதியில் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ கட் ஆஃப் டீட்டெயில்ஸை போய்ட்டு பார்த்துடலாம். பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி இது ரெண்டு கோர்ஸுமே ஓசி கேட்டகரி 96.250 மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பிசி கேட்டகரிக்கு 95.250 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 94.250 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரி மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 94.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 92.000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சிக்கு மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 94.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 92.500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி 93.750 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 91.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சிஏ பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி 92.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 89.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு 88.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.750 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 98.250 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் அதாவது 24/8/2006 இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு பிசி கேட்டகரி 96.750 மெரிட் லிஸ்ட்டும் 96.250 வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லை 0.500 மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும் அப்படின்றதால பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பிசிஎம் 94.250 மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் 92.000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 94.750 மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் 93.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி 94.750 மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க 31/10/2006 இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெரிட் லிஸ்ட்டு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுக்காததால் ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 94.250 வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவும் பயப்பட தேவையில்லை வெயிட்டிங் லிஸ்ட் வந்ததால். எஸ்சிஏ கேட்டகரி 88.750 மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இதுலேயும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதில் மெரிட் லிஸ்ட்டில் மட்டும்தான் டேட் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் டேட் கொடுக்காதால கண்டிப்பாக சீட் கிடைக்கும். எஸ்டி கேட்டகரி 85.750 நெக்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 80.250. ஸோ இதில் இந்த கம்யூனிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா 5% டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சீட் கிடைக்கும். ஸோ டோன்ட் ஃபீல். நெக்ஸ்ட் பிசிஏ ஓசி கேட்டகரி 95.293 கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது. பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 93.250 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 91.250 கொடுத்துருக்காங்க. 2% டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 91.250 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 88.000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 90.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 88.000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2% டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி 90.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3% டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஸ்சிஏ கேட்டகரியில் பிசிஏஎல்எல்பிக்கு வேகன்சி இல்லை. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரி 65.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 63.000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கீழே பார்க்க வேண்டியது ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம் அஃபிஷியலாக நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ மெயில் அண்ட் மெசேஜ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் அண்ட் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ண வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.